போடுவதாங்க. எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? தெரியுமா? பேசினா புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதா? நடுவில் நான் கேள்வி கேட்பேன், சொல்லணும். சரி. உங்கள் மத்தியில் நிற்கிறேன். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தா கூட ஏசப்பாட்ட ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், சர்ச்சுக்கு போக மாட்டோம். பேருக்கு கிறிஸ்தவங்க. என்னது? பேருக்கு தான் கிறிஸ்தவங்க. ஆனால் சர்ச்சுக்கு நாங்கள் போக மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். இப்படியா நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குடிக்காரு. அது மாத்திரம் இல்லை, சீட்டு கட்டு விளையாடுவார். அதிகமான சீட்டு கட்டு. குடிக்காரங்களை கூட திருத்திடலாம், சீட்டு கட்ட ஆடுறவங்களை என்ன செய்ய முடியாது? திருத்தவே முடியாது. அவங்களுக்கு காசு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துன்னு போய் எங்கள் அப்பா அடகு வச்சு கடைசியில் ஒரு பெரிய கடன் பிரச்சனையில் தான் நாங்கள் மாட்டினோம். வீட்டில் ஒரு பொருளும் கிடையாது, அதிகமான கடன். எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டாங்க, சின்ன அண்ணன் 4வதோடு நிறுத்திட்டாங்க. ஏன்னா குடும்பத்தில் பயங்கர வறுமை. அப்பா குடிக்காரு, சீட்டு கட்டு விளையாடுவார், குடும்பத்தில் வருமானம் இல்லை. அதனால் அந்த சின்ன வயசுலேயே 2 பேரையும் வேலைக்கு அனுப்பினோம். பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அவ்வளோ பாரம், கஷ்டம். அது மாத்திரம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசில் பிசாசு போராட்டம். 5 குழந்தை பிறந்து கூட அந்த போராட்டம் போவே இல்லை. எத்தனையோ இடங்களுக்கு போவோம், என்னையே கூட்டின்னு போவாங்க. நான் 3வது 4வது படிக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கும். அவங்க சுற்றுவாங்க, ஆடுவாங்க, கீழே விழுவாங்க, போச்சுன்னு நினைப்போம். ஆனால் அந்த அசுத்தாவே என்ன இருக்குது? அவங்களுக்குள்ளவே தான் இருந்தது. ஒரு விடுதலையும் கிடைக்கல. நாங்களும் ஏசப்பாவை தேடாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய அந்த பழக்கம் அதிகமாகிடுச்சு. வீட்டில் கடன்காரங்க பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எங்கள் அம்மாவுக்கு இந்த பிசாசு போராட்டம். இதன் மத்தியில் ஏன் வாழணும், குடும்பமாக தற்கொலை பண்ணி சாகணும்னு சொல்லி தான் நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த நேரத்தில் தான் ஏசப்பா எங்களை தேடி வந்தார். அல்லேலூயா. ஏசப்பா எங்களை தேடி வந்தார். நாங்கள் ஏசப்பாவை தேடலை. கிறிஸ்துவங்களாக இருந்தால் கூட ஏசப்பா தேடாத ஒரு வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஏசப்பா எங்களை தேடி வந்து, சாக போகிற எங்களை ஏசப்பா தேடி வந்தார். முதலாவது ஏசப்பா எங்களுக்கு செஞ்ச அற்புதம் என்னன்னா, எங்கள் அப்பா அந்த சீட்டு பழக்கத்துலேருந்து விடுதலை கிடைச்சிது. அல்லேலூயா. இந்த குடி பழக்கத்துலேருந்து விடுதலை கிடைச்சிது. பாருங்கள், ஒரு நாள் எங்கள் அம்மா இது போல் வீட்டில் வாசலில் இருக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார், புல்லட்டில் போயிட்டே இருந்தார். அவர் அப்படி கிராஸ் பண்ணும்போது எங்கள் அம்மா திடீர்னு ஆட ஆரம்பித்தாங்க. பயங்கரமாக கத்தி ஒரே அமக்கலம் பண்ணாங்க. அப்போ தான் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அந்த சின்ன வயசில் அந்த பிசாசு போராட்டம் அவங்கள அதிகமாகிடுச்சு. சர்ச்சு கொண்டு போய் போட்டு 3 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது அந்த சிறு வயதில் பிடிச்ச அந்த பிசாசு போராட்டம் எங்கள் அம்மா விட்டு உடனே ஆண்டவர் நீக்கி போட்டார். அல்லேலூயா. முதலாவது எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணார், அந்த சீட்டு பழக்கத்திலிருந்து, குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். 2வது என் தாயாருக்கு இருக்குது அந்த பிசாசு போராட்டத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார், விடுதலை கொடுத்தார். பாருங்கள், அப்படியாய் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாய் முன்னேறி வரும் பொழுது 1984வது வருஷம் 85வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சும்மா அப்படியே தடுக்கி கீழே விழுந்தாங்க. விழும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டில் கல் போய் நல்லா அப்படியே குத்திக்கிட்டு டாக்டருங்க சொன்னாங்க இவங்க இறந்து போயிட்டாங்க அவ்வளோதான்னு சொல்லிட்டு. நாங்கள் இன்னும் 2-3 டாக்டரை போய் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அவங்களும் சொல்லிட்டாங்க இவங்க அவ்வளோதான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. பாருங்கள், பாடி வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பந்தல் போட்டு ரெடியாக இருக்குது வீட்டில். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பாடி இருக்குது. அது வீட்டுக்கு வரும்னு சொல்லி நாங்கள் பந்தல் போட்டு ரெடியாக இருக்கிற நேரத்தில் பாருங்கள், போஸ்ட்மார்ட்டம் போகிற வழியில் எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு கொண்டு போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். உடனே டாக்டருங்களாம் ஐசியூவில் போட்டு மறுபடியும் அவங்கள பார்த்து சொன்னாங்க இவங்க 5 வருஷம் தான் இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. போன உயிரை ஏசப்பா திருப்பி கொடுக்கணுன்னா அவரால் வாழ வைக்கவும் அவரால் என்ன ஆகும் முடியும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட எனக்கு ஆப்ரேஷனே வேணாம், என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், டாக்டருங்க சொன்னது 5 வருஷம், எங்கள் அம்மா உயிரோடு இருந்தது 20 வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. 20 வருஷம் உயிரோடு இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். 2 அண்ணனுக்கு திருமணம் நடந்தது, எனக்கும் திருமணம் நடந்தது. நாங்கள் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அடிமட்டத்தில் சாக கிடந்த எங்களை, கடன் பிரச்சனையில் போராடின எங்களை, வியாதியில் இருந்த எங்களை ஏசப்பா தூக்கி எடுத்து இன்றைக்கு எங்களை உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாய் நிறுத்தி எங்களை வாழ வைக்கிறார் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளாத தேவன். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. நம்முடைய ஆண்டவர் வெள்ளியோ பொன்னோ பொருளோ எதுவும் கேட்கல. ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறாரு, உங்கள் இருதயத்தில் எனக்கு இடம் தருவாயா? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் அவர் வருவாரானால் உங்கள் வாழ்க்கையில பேர்பட்ட பிரச்சனை, வியாதி, போராட்டங்கள், கடன் பாரங்கள் எதுவா இருந்தாலும் அவரை உண்மையாய் தேடும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தி உங்களை வாழ வைக்கிற தெய்வம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்களேன். கை தூக்கி அப்படியே கண்ணை மூடி, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, என் பிரச்சனை பெருசா இருக்கு, நான் வெளியில சிரிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கேன், ஆனா என் உள்ளத்துல எவ்வளோ பாரம், எவ்வளோ கண்ணீர், என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவருமே இல்லை, எனக்காக என்னை நேசிக்கிறவங்க யாருமே இல்லை. ஏசப்பா என் உள்ளத்துல நீங்க வாங்க ஏசப்பா, இன்றைக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, என் வியாதி பெருசா இருக்கு அதுல இருந்து எனக்கு சுகம் தாங்க, என் குடிகார கணவரால என் பிள்ளைகள் என் குடும்பம் எல்லாம் சமாதானத்தை இழந்திருக்கிறது ஏசப்பா, இன்றைக்கு என் குடும்பத்துல வாங்க, எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க. இயேசு வருவாரானால் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவர் பாவியை நேசிக்கிற ஆண்டவர், பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர். இந்த நாளையில நீரே நான் குடி பழக்கத்துல இருக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் மது போதையில இருக்கிறேன், நான் ஒரு பாவி என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று வசனம் இருக்கிறது. உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது இரக்கம் பெறுவீர்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஸ்தோத்திரம் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு மனம் திறந்து இயேசுவே என் உள்ளத்திலே நீர் வாரும் என்று யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவர் உங்கள் வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. நல்ல பிதாவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த அடிமுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள், எங்களை ரட்சித்த தெய்வம் நீர் ஆண்டவரே. இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுறார்களோ கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. அவர்களுடைய வாழ்க்கையில மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாசிக்கிறோமே. நீர் எங்களை ரட்சிக்க தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவா கர்த்தாவே. இந்த வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தில கைகளை வைத்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவீராக. வியாதி, பலவீனம், போராட்டம், பிசாசின் பிடிகள் எது இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுதே அவர்கள் குடும்பங்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. அவர்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்து வரும் நாட்கள் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினாலே அவர்கள் வளரத்தக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.